வணக்கம், வெல்கம் டு லட்சுமி ஈஸி சமையல். இன்றைக்கி சுயம் எப்படி செய்கிறதுன்னு செய்வதற்கான பொருட்கள்: 1 டம்ளர் புழுங்கல் அரிசி. இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு இதுக்குள்ளே கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கணும் பவுலில். இந்த 1 டம்ளர் கடலைப்பருப்பை நம்ம ஊற வச்சுருக்கோம். இதை ஊறின பிறகு அடுப்பில் வானிலை வச்சு வேக வைக்கணும். சொல்லுவோம் முறையில் எடுத்து போட்டோம்னா அதை எடுத்துடணும். வெல்லம் இப்படி தூள் பண்ணியாச்சு. இது இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம், தூள் பண்ணிக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கணும். கடலைப்பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கணும். இப்படி லைட்டாக மாவு மாதிரி இருந்தால் அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கடலைப்பருப்புலேருந்து தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி ஆற வைக்கணும். ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அடிக்க வேண்டியதுதான். உரிச்ச அந்த தோலை எடுத்துட்டு 2 ஏலக்காய் உள்ளேயே போட்டு அடிச்சிடணும். அடுத்து அவ்வளோதாங்க. அடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்க வேண்டியது. கடலைப்பருப்பை இதில் போடணும். பாருங்கள், எப்படி வெறும் கடலைப்பருப்பு ஏலக்காய் 2ஐயும் அடித்தது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், அழகாக பார்க்கவே. தேங்காய் துருவல், இது கூட நாட்டு சக்கரை இருங்க. நம்ம எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணுங்க. இது இல்லைன்னா குண்டு வேலை இருந்தாலும் நைஸ் பண்ணி போட்டு நம்ம சப்பாத்தி பதத்துக்கு இந்த மாதிரி பிசையணுங்க. இந்த மாதிரி கரெக்டாக அடுப்பை பற்ற வைக்கணும். அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வானல்ல எண்ணெய் ஊற்றணும். நம்ம கொஞ்சம் ஊற்றினா கூட போதுங்க. இப்படி உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிச்சி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி இந்த மாவுக்குள்ளே போடணும். சின்ன சின்ன உருண்டையாக இப்படி பிடிக்கணுங்க. மதுரை சைடு இதை சிஎம்னு சொல்லுவாங்க. கிராமங்கள்லாம் இது செய்வாங்க. கொஞ்சமாக இருந்தாலும் அதிக பேர் சாப்பிட்லாங்க. இதை இப்போ உருண்டையை இது உடம்புக்கும் நல்லதுங்க. என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க. உருண்டை போட்டோன்னே இந்த மாதிரி புசு 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 புசுன்னு வந்துடுங்க. சிம்மில் வச்சு அப்படியே உருண்டை எடுத்து போட வேண்டியதாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. பாருங்க, இப்போ மெதுவாக திருப்பணுங்க. அதிக ஃப்ளேமில் இல்லாமல், எண்ணெய் அதிகம் தேவைப்படாதுங்க இதுக்கு. ஐம்பது கடலைப்பருப்பு இருந்தால் போதுங்க. ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, எண்ணெயே இழுக்காதுங்க. இப்போ பாருங்கள், இதை நோட் பண்ணு.
இப்போ பாருங்கள், நம்ம திருப்பி போட்டோன்னே இப்படி கோல்டன் கலரில் வந்துடுச்சுங்க. இந்த டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உளுந்த வடை சாப்பிட்டுட்டே உள்ளே இனிப்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சீக்கிரமாக செய்யலாம். இது ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய டிஷ்ஷுங்க. பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக ஆயிடுங்க. இன்னொரு முக்கியமான டிப்ஸு இதில், இது தோசை மாவு இட்லி மாவு ஆட்டும்போது கொஞ்சம் மாவை பவுலில் எடுத்து வச்சுட்டு கூட இந்த பூரணம் ரெடி பண்ணி நீங்கள் அந்த பவுல்லேருந்து எடுத்து போடலாங்க. உடனே மாவு ஆட்டின உடனே நீங்கள் போட்டு செய்யலாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெய் ஒரு பொட்டு கூட இழுக்காதுங்க. இது மதுரையில் ரொம்ப இங்கே கிராமங்கள்லாம் நல்லா செய்வாங்க. இது இட்லி மாவுலையும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பூரணத்தை மட்டும் ரெடி பண்ணிங்கன்னா இட்லி மாவு அரைக்கிறம்போது குழந்தைங்களுக்கு போட்டு கொடுங்க. உடம்புக்கு நல்லது. உளுந்து இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இன்னும் சிம்பிள் டிஷ் நிறைய நான் உங்களுக்கு சொல்கிறேன்.